வெல்கம் டு பிக் ஸ்டடீஸ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பஞ்சாயத்து அண்ட் முனிசிபாலிட்டிஸ். ஓகே, ஸோ இதுக்கான ஷார்ட்கட் தான் பார்க்க போகிறோம். ஸோ பஞ்சாயத்தில் ஆர்டிகல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கிட்டத்தட்ட ஒரு 16 ஆர்டிகல்ஸ் இருக்கும். 243 243 வரைக்கும் ஒரு 16 ஆர்டிகல்ஸ் இருக்கும். அண்ட் கிராம பஞ்சாயத்தில் வந்து பார்த்தோம் அப்படின்னா 243P 243Z வரைக்கும் ஒரு 18 ஆர்டிகல்ஸ் இருக்கும். ஓகேங்களா? ஸோ டோட்டலாக பார்த்தோம் அப்படின்னா நமக்கு அந்த 34 ஆர்டிகல்ஸ். ஓகேங்களா? ஸோ இந்த கிராம பஞ்சாயத்து இங்கே பார்க்குறோம். ஸோ 34 ஆர்டிகல்ஸ்க்கான ஷார்ட்கட், ஒரு சிம்பிளான ஷார்ட்கட் தான் பார்க்க போகிறோம். ஸோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட் நான் ஷார்ட்கட் பார்க்குறதுக்கு இந்த டெஃபினேஷன்ஸ் எல்லாம் தெரிஞ்சுது அப்படின்னா நீங்கள் இதை ஸ்கிப் பண்ணிங்க. சப்போஸ் எனக்கு இந்த டெஃபினேஷன்ஸ் தெரியாது அப்படின்னா இந்த டெஃபினேஷன்ஸ் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஷார்ட்கட் போங்க, அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ தெரிஞ்சவங்க இதை ஸ்கிப் பண்ணிங்க, டேரெக்டாக ஷார்ட்கட் பார்க்குறவங்க பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு இந்த டெஃபினேஷன்ஸ் அப்படிங்கிறத சுருக்கமாக பார்த்துடலாம். இதில் நமக்கு எங்கே அப்படின்னா 243 243O வரைக்கும் நமக்கு கிராம பஞ்சாயத்து வரும். ஓகேவா? சரி, ஸோ அப்போ 243 இந்த 243 என்ன சொல்லுது அப்படின்னா டெஃபினேஷன்ஸ், அதாவது கிராம பஞ்சாயத்து அப்படின்னா என்ன, அது எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி சொல்கிறதா இந்த 243. அண்ட் 243A என்ன சொல்லுது அப்படின்னா கிராம சபை. நமக்கு தெரியும் ஒவ்வொரு கிராமத்துக்குமே கிராம சபை அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கணும். கிராம சபை கூட்டங்கள் வருஷத்துக்கு 4 தடவை நடக்கும். இப்போ இந்த தடவையிலிருந்து 2 தடவை அதிகம் பண்ணியிருக்காங்க. மார்ச் 22 அண்ட் தென் நவம்பர் 1. ஓகேங்களா? ஸோ இந்த 6 நாள் நடக்கும். ஸோ அப்போ அதை பற்றி சொல்கிறது என்னென்னா இந்த 243A அப்படிங்கிறது. அடுத்து 243B என்ன சொல்லுதுன்னா பஞ்சாயத்தினுடைய அமைப்பு. ஓகேங்களா? ஸோ அமைப்பு அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, அதாவது ஒவ்வொரு மாநிலங்கள்லையும் பஞ்சாயத்து இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி, பஞ்சாயத்து ராஜ் அப்படிங்கிறது கொண்டு வரணும் அப்படிங்கிற சொல்கிறது தான் இந்த ஆர்டிகல். இதே அடுத்த ஆர்டிகல் வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சாயத்தினுடைய கட்டமைப்பு, அது 2 அடுக்கு பஞ்சாயத்தா 3 அடுக்கு பஞ்சாயத்தா அந்த மாதிரிலாம் படிப்போம்ல. ஸோ அந்த கட்டமைப்பு பற்றி சொல்கிறது 243C. ஆனால் பஞ்சாயத்து அமைக்கணும் அப்படின்னு சொல்கிறது 243B. ஓகேங்களா? ஸோ இந்த ரெண்டையும் போட்டு நம்ம கன்ஃபியூஸ் பண்ணிக்கூடாது. ஸோ இதை தெளிவாக படிச்சுக்கோங்க. அடுத்தது 243D அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு ரிசர்வேஷன் பற்றி வரும். ஓகேங்களா? 243Dங்கிறது ரிசர்வேஷன். 243E அப்படிங்கிறது டியூரேஷன், கால வரையறை, அதாவது அந்த பஞ்சாயத்து எவ்வளோ நாளுக்கு இருக்கும் அப்படிங்கிறது. அடுத்த 243F அப்படிங்கிறது தகுதி நீக்கம். ஒவ்வொரு பஞ்சாயத்துலேயும் நமக்கு உறுப்பினர்கள் இருப்பாங்க. ஸோ அந்த உறுப்பினர்களோட தகுதி நீக்கம் பற்றி சொல்கிறது 243F. அண்ட் 243G அப்படிங்கிறது அதிகாரம் மற்றும் பொறுப்புகள். 243H அப்படிங்கிறது வரி விதித்தல். ஸோ நமக்கு தெரியும் பஞ்சாயத்து ராஜுக்கு மட்டும்தான் வரி விதிக்கிறதுக்கான அதிகாரம் அப்படிங்கிறது கவர்மெண்ட் கொடுத்துருக்கு. ஓகேங்களா? ஸோ அதனால் அந்த வரி விதித்தல் பற்றி சொல்கிறது நமக்கு 243H. அண்ட் 243I அப்படிங்கிறது நிதிக்கோவில் பற்றி சொல்லுது. அண்ட் 243J அப்படிங்கிறது ஆடிட்டிங் பற்றி சொல்லுது. மீதி 243K 243L MNO. இந்த K வந்து எதை பற்றி சொல்லுது அப்படின்னா எலெக்ஷன்ஸை பற்றி சொல்லுது. 243L அப்படிங்கிறது யூனியன் பிரதேசங்கள், அதாவது அப்ளிகேஷன் டு யூனியன் டெரிட்டரிஸ். இப்போ மேலே இருக்கிறது வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஜென்ரலாக மாநிலங்களில் எப்படி பஞ்சாயத்து ராஜை அமைக்கலாம் நிர்வகிக்கலாம் அப்படிங்கிறத பற்றி சொல்கிறதா அந்த K வரைக்கும். ஸோ யூனியன் பிரதேசங்களை நம்ம எப்படி நிர்வகிக்கலாம் அப்படின்னு சொல்கிறது அப்படின்னா அது 243L. ஸோ இதில் சில இடங்களில் இந்த பஞ்சாயத்து ராஜ் அப்படிங்கிறத நம்ம அமல்படுத்த முடியாதுங்களா? ஸோ அதெல்லாம் எங்கே குறிப்பிட்டிருப்பாங்க அப்படின்னா சில இடங்களில் செயல்படுத்தப்படும், நாட் அப்ளிகபிள் டு சர்டன் ஏரியாஸ்ங்களா? ஸோ அது இதில் வரும்னா 243M வந்துடும். அடுத்து 243N அப்படிங்கிறது விதிகளை தொடர்தல். அதாவது இப்போ கிராம சபை அப்படிங்கிறது எதுக்கு கூட்டுவோம் அப்படின்னா அந்த கிராம சபையில் நீங்கள் புதுசாக ஒரு தீர்மானம் நிறைவேற்றுறீங்க அப்படின்னா எப்படி நம்ம சட்டசபையில் ஒரு தீர்மானம் நிறைவேற்றுமோ அந்த மாதிரி கிராம சபை அப்படிங்கிறது கூடி அங்கே இருக்கிற உறுப்பினர்கள்லாம் சேர்ந்து தீர்மானம் நிறைவேற்றினாங்க அப்படின்னா அதை சட்டமாயிற்றுறது கூட வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதாவது நம்ம கொண்டு போகணும், அங்கே மாநில சட்டமன்றத்தை கொண்டு போகணும். ஸோ அது வந்து புதுசாக ஒரு லா உருவாக்குறது. ஆனால் இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா கண்டினியூஸ் ஆஃப் எக்ஸிஸ்டிங் லாஸ், அதாவது ஆல்ரெடி இருக்கும் சில விதிகளெல்லாம், இதுபடி தான் பஞ்சாயத்து ராஜ் அப்படிங்கிறது இயங்கணுங்கிறக்காக சில விதிகள்லாம் இருக்கும். ஸோ அந்த விதிகள் வந்து அப்படியே தொடர்றது அப்படிங்கிறத குறிப்பிட்றதான் நமக்கு இந்த 243N விதிகளை தொடர்தல். ஸோ அதுக்கடுத்தது இந்த பஞ்சாயத்து ராஜனுடைய விஷயங்கள். ஓகேங்களா? ஸோ என்ன முடிவு எடுக்குது அப்படிங்கிறதெல்லாம் என்ன பண்ண முடியாதுன்னா நீதிமன்றங்கள் தலையிட முடியாது. அதாவது கிராம சபை கூட்டம் போட்டு நிறைவேற்றக்கூடிய தீர்மானங்களை வந்து கோர்ட்ஸ் வந்து இன்டர்ஃபியர் பண்ண முடியாது. ஓகேங்களா? சரி, ஓகே. ஸோ அதான் 243O. ஸோ இதே தான் வந்து உங்களுக்கு எங்கே வரும் அப்படின்னா நீங்கள் நகர பஞ்சாயத்து பார்க்கும்போது உங்களுக்கு இதே கான்செப்ட் தான் வரும் 243P. ஆனால் இங்கே நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா இங்கே நமக்கு கிராம பஞ்சாயத்து அப்படிங்கிறது வராது. ஓகேங்களா? ஸோ இங்கே நமக்கு கிராம பஞ்சாயத்து அப்படிங்கிறது இந்த இடத்துல வராது. ஏன்னா இது நகரம் அப்படிங்கிறப்ப கிராம பஞ்சாயத்து அப்படிங்கிறது நமக்கு வராது. ஸோ அதனால இந்த கிராம சபை அப்படிங்கிறது உங்களுக்கு நான் பிளாக்ல கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? சரி, அடுத்தது இந்த 243Q அப்படிங்கிறது என்னென்னா பஞ்சாயத்தினுடைய அமைப்பு பற்றி சொல்கிறது. 243Rங்கிறது பஞ்சாயத்தினுடைய, அதாவது அங்கே என்ன வந்துச்சோ அது அப்படியே ரிப்பீட் ஆகும், சிலது மட்டும் சேஞ்ச் ஆகும், பார்த்துக்கங்க. ஸோ 243S, இந்த 243S அப்படிங்கிறது அங்கே வார்டு மெம்பர்ஸ் பற்றி வந்திருக்காது. ஆனால் இதில் வார்டு உறுப்பினர்கள் அப்படிங்கிற ஒரு புது ஆர்டிகல் மட்டும் சேரும் 240. மற்றபடி 243T இடஒதுக்கீடு, கால வரையறை,
தகுதி நீக்கம், அதிகாரம் மற்றும் பொறுப்புகள், வரி விதித்தல், நிதிக்குழு இதெல்லாம் வந்து நமக்கு அப்படியே சேமாக வந்துகிட்டே இருக்கும். அதே கணக்கு மற்றும் தணிக்கை, தேர்தல், யூனியன் பிரதேசங்கள், செயல்படுத்தப்படாமை, அதெல்லாம் அப்படியே வந்துட்டு இருக்கும். ஓகேங்களா? சரி, இந்த இசட் அப்படிங்கிறது என்னென்னா இந்த 2 ஆர்டிகல்ஸ் மட்டும் நமக்கு இங்கே புதுசாக சேரும். 243 இசட் அண்ட் 243 இசட். ஸோ 243 இசட் என்ன சொல்லணும்னா மாவட்ட திட்டக்குழுக்கள். இங்கே நமக்கு நகராட்சி அப்படிங்கிறப்போ கிராம சபை அப்படிங்கிறது இருக்காது. அதுக்கு பதிலாக பகுதி குழுக்கள் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ அந்த பகுதி குழுக்களை 2ஆக பிரிச்சிருப்பாங்க. ஒருவேளை மாவட்டமாக இருந்துச்சு அப்படின்னா அங்கே மாவட்ட திட்டக்குழு அப்படிங்கிறது அதாவது அந்த டிஸ்ட்ரிக்ட்டு பிளான் பண்ணுற மாதிரி ஒரு கமிஷன் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி இதே ஒரு நமக்கு முனிசிபாலிட்டிஸ் அப்படின்னா அங்கே முனிசிபாலிட்டிக்குன்னு ஒரு கமிஷன் இருக்கும். ஸோ அவங்க தான் வந்து அந்த முனிசிபாலிட்டிக்கு என்ன நல்லா பண்ணணும் அப்படிங்கிறத பிளான் பண்ணுவாங்க. ஸோ தான் பிளானிங் கமிஷன், அதாவது மாநகர திட்டக்குழு, மெட்ரோபாலிட்டன் பிளானிங் கமிஷன். ஓகேங்களா? ஸோ இந்த 2 மட்டும் 243 இசட்டையும் 243 இயும் வந்து ஆட் ஆகும். அதுக்கடுத்து 243 இசட்எஃப் அப்படிங்கிறது அதே மாதிரி தான். ஸோ அங்கே என்ன நம்ம கண்டினியூ பண்ணணுமோ அதே மாதிரி இங்கேயும் கண்டினியூ பண்ண போகிறோம். அடுத்து நீதிமன்றங்கள் தலையிடுவதற்கு அதே மாதிரி இங்கேயும் தடை விதிக்கிறாங்க. ஓகேங்களா? ஓகே. ஸோ இப்போ இதோட ஷார்ட்கட் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். ஓகே சார். ஸோ இதோட ஷார்ட்கட் என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு அம்மா வந்து சொல்கிறாங்க. இப்போ நம்ம பஞ்சாயத்து அப்படின்னாவே என்ன சொல்லுவோம், ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படிங்கிறதா பஞ்சாயத்தை கொண்டு வந்துட்டாண்டா அப்படிங்கிற மாதிரி தானே சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ ஏதாவது ஒரு ப்ராப்ளம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்குவோம். இங்கே ஒரு ப்ராப்ளம் இருக்குது. ஒரு பையன் வந்து என்னென்னா ஒரு பையனோட காலை வெட்டிட்டாங்க, இல்லைனா காலை எடுத்துட்டாங்க, ஏதோ ப்ராப்ளம்னா சண்டை வந்து காலை எடுத்துட்டாங்க அப்படின்னு வச்சுக்குவோம். அவங்க அம்மாவும் அந்த பையனை வந்து பேசிக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ அதான் ஒரு ஷார்ட்கட் மாதிரி. ஸோ இது எதுக்காக போட்டேன் அப்படின்னா இந்த பஞ்சாயத்து அப்படிங்கிறக்கு இந்த பஞ்சாயத்துங்கிற மேட்ச் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதால நான் இந்த மாதிரி ஷார்ட்கட் போட்டிருக்கேன். சரி. ஸோ இதில் என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு அம்மா வந்து கேட்குறாங்க என்னென்னா இந்த மாதிரி வம்பு கிம்பு அடிதடி கட்ட பஞ்சாயத்துன்னு இல்லாமல் இருந்திருந்தா இப்படி காலை நீக்கி இருப்பாங்களா, அதாவது அவனோட காலை வந்து எடுத்துட்டாங்க. ஓகேங்களா? ஸோ எடுத்ததுனால அந்த அம்மா வந்து சொல்கிறாங்க இப்படி வம்பு கிம்பு அடிதடி கட்ட பஞ்சாயத்து போயிட்டு இருக்கிறியே, இப்படி இருந்திருந்தா இப்படி இல்லாமல் இருந்திருந்தா காலை நீக்கியிருப்பாங்களான்னு கேட்குறாங்க. ஓகேங்களா? அதுக்கு அந்த பையன் வந்து என்ன சொல்கிறான்னா அதிக வரிக்கும் நிதிக்கும் கணக்கு கேட்டேன். அதிகமாக வரி எழுதுகிறாங்க, நிதியும் அதிகமாக போடுறாங்க. ஸோ அதுக்கு கணக்கு கேட்டேன், தேவையா உனக்குன்னு சொல்லி யூனியனில் இப்படி பண்ணிட்டாங்க அதுக்குன்னு பையன் சொல்கிறான். ஸோ இதுக்கு அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா சில விஷயம்லாம் நம்ம கண்டுக்கூடாது, சிலதெல்லாம் தொலையட்டும் போ அப்படின்னு சொல்லி நாம் தலையிடக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ இதான் ஷார்ட்கட். பார்த்துங்க என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு அம்மா வந்து கேட்குறாங்க வம்பு கிம்பு அடிதடி கட்ட பஞ்சாயத்துன்னு இல்லாமல் இருந்திருந்தா இப்படி காலை நீக்கி இருப்பாங்களா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு பையன் வந்து சொல்கிறான் அதிக வரிக்கும் நிதிக்கும் கணக்கு கேட்டேன், தேவையா உனக்குன்னு யூனியனில் இப்படி பண்ணிட்டாங்கன்னு அவன் சொல்கிறான். அதுக்கு அம்மா சொல்கிறாங்க சிலதெல்லாம் தொலையட்டும் போ அப்படின்னு நாம் தலையிடக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேங்களா? சரி. ஸோ இது எப்படி ஷார்ட்கட்டில் மேட்ச் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். சரி. ஸோ இதில் ஷார்ட்கட் வந்து பார்த்தா அப்படின்னா ஃபஸ்ட்டு கிராம பஞ்சாயத்து. ஓகேங்களா? ஸோ இது கிராம பஞ்சாயத்தில் இந்த அம்மா வம்பு கிம்புன்னு இருக்குங்களா, ஸோ அந்த வா அப்படிங்கிறது வந்து வரையறை அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்தது கீ அப்படிங்கிறது கிராம சபைக்கு வந்துடும். ஓகேங்களா? அடுத்தது அடிதடி கட்ட பஞ்சாயத்து. அந்த அடிதடியில் அப்படிங்கிறது பஞ்சாயத்தினுடைய அமைப்பு அப்படிங்கிறதுல வந்துடும். கட்ட பஞ்சாயத்துங்கிறது கட்டமைப்புன்னு வந்துடும். ஸோ இங்கே மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும், தமிழில் வந்து அமைப்பு கட்டமைப்பு எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும், நம்ம கன்ஃபியூஸ் பண்ணிக்குவோம். அதனால தான் அடிதடி கட்ட பஞ்சாயத்து அந்த கட்டை அப்படிங்கிறது சேர்ந்து வர மாதிரியே கொடுத்துருக்கேன். ஸோ அப்படிங்கிறது பஞ்சாயத்தினுடைய அமைப்பு, கட்டை அப்படிங்கிறது கட்ட பஞ்சாயத்து. அடுத்தது இங்கே 3 வேர்ட்ஸ் வரும், இல்லாமல் இருந்திருந்தால் இப்படி. ஓகேங்களா? இதை நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணிக்கவே தேவையில்லை, ஏன்னா எல்லாமே ஈல ஸ்டார்ட் ஆகிற மாதிரி தான் போட்டிருக்கேன். ஓகேங்களா? ஸோ இல்லாமல் இருந்திருந்தால் இப்படி அப்படின்னா ஈங்கிறது இடஒதுக்கீடு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்தது காலை நீக்கி இருப்பாங்களா, காலை நீக்கி இருப்பாங்களா, அந்த காலை அப்படிங்கிறது கால வரையறை, நீக்கி இருப்பாங்களா அப்படிங்கிறது தகுதி நீக்கம், டிஸ்குவாலிஃபிகேஷன் ஆஃப் மெம்பர்ஸ், தகுதி நீக்கம் அப்படிங்கிறதுல வந்துடும். ஸோ இதுக்கு பையன் என்ன சொல்கிறா அப்படின்னா அதிக வரிக்கும் நிதிக்கும் கணக்கு கேட்டேன். அதான் அந்த அதிக அப்படிங்கிறது எல்லாம் வந்துடும் அப்படின்னா அதிகாரம் மற்றும் பொறுப்புகள் அதில் வந்துடும். வரி அப்படிங்கிறது என்னென்னா வரி விதித்தல். ஓகேங்களா? ஸோ அடுத்தது நிதி அப்படின்னா நிதிக்குழு வந்து அமைக்கலாம், கிராம பஞ்சாயத்து நிதிக்குழு அமைக்கலாம். ஸோ அந்த நிதி அப்படிங்கிறது நிதிக்குழுன்னு வந்துடும். கணக்கு கேட்டேன் அப்படிங்கிறதால கணக்கு அப்படிங்கிறது கணக்கு மற்றும் தணிக்கை, ஆடிட்டிங் அதெல்லாம் வந்துடும். ஓகேங்களா? ஸோ அதுக்கு என்ன அவங்க என்ன சொல்லியிருப்பாங்க, அது சொல்லி முடிச்சுட்டு என்ன சொல்லியிருப்பாங்கன்னா தேவையா உனக்கு அப்படின்னு யூனியனில் இப்படி பண்ணிட்டாங்க, நான் அப்படி பண்ணதுனால கணக்கு கேட்டதுனால தேவையா உனக்குன்னு யூனியனில் இப்படி பண்ணிட்டாங்க. ஸோ தேவையா அப்படிங்கிறத அந்த அப்படிங்கிறது தேர்தல் அப்படின்னு வந்துடும். யூனியனில் அப்படிங்கிறது யூனியன் பிரதேசங்கள் அதில் வந்துடும். அதாவது அந்த யூனியன் பிரதேசத்துக்கு மட்டும்தான் சில யூனியன் பிரதேசங்களில் எப்படி பஞ்சாயத்து வந்து நம்ம ரூல்ஸை வந்து அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறது அந்த ஆர்டிகல்ஸ். ஓகேங்களா? ஸோ அடுத்து அம்மா சிலதெல்லாம் தொலையட்டும் போன்னு தலையிடக்கூடாது. அந்த சிலதெல்லாம் சிலன்னு சொல்கிறாங்களா, அந்த சிலங்கிறது என்னென்னா சில இடங்களில் மட்டும் அதை செயல்படுத்த முடியாத மாதிரி இருக்கும் பஞ்சாயத்து ராஜ். ஸோ தான் ஸோ சிலதெல்லாம் அப்படிங்கிறது சில இடங்களில் செயல்படுத்தப்படாமை. அடுத்து தொலையட்டும் போ அப்படின்னா அந்த அப்படிங்கிறது தொடர்தல் அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க, விதிகளை தொடர்தல். நாம் தலையிடக்கூடாது, அப்போ தலையிடக்கூடாதுன்னா நீதிமன்றங்கள் தலையிடுவதிலிருந்து விலக்கு. ஓகேங்களா? ஸோ ஷார்ட்கட் பாருங்கள், மறுபடியும் சொல்கிறேன். என்ன அப்படின்னா வம்பு கிம்பு அடிதடி கட்ட பஞ்சாயத்துன்னு இல்லாமல் இருந்திருந்தால் காலை நீக்கி இருப்பாங்களா,
ஸோ அது பையன் சொல்கிறான், அதிக வரிக்கும் நிதிக்கும் கணக்கு கேட்டேன், தேவையா உனக்கு அப்படின்னு யூனியனில் இப்படி பண்ணிட்டாங்க. ஸோ அதுக்கு அம்மா சொல்கிறாங்க, சிலதெல்லாம் தொலையட்டும் போன்னு நாம் தலையிடக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேங்களா? சரி இது எப்படி முனிசிபாலிட்டிக்கு எப்படி மேட்ச் பண்ணுறது அப்படின்னா, இந்த முனிசிபாலிட்டியில் நமக்கு என்ன வராதுன்னா கிராம சபை அப்படிங்கிறது வராது. அதனால தான் உங்களுக்கு நான் அதை வந்து பிளாக்ல கொடுத்துருக்கேன். ஓகேவா? ஸோ இந்த கிராம சபை அப்படிங்கிறது வராது, அதுக்கு ஆர்டிகிள் வந்து கிடையாது. ஓகேங்களா? ஸோ தயவு செஞ்சு இந்த இடத்துல தப்பு பண்ணிடாதீங்க, நீங்கள் நோட் பண்ணிங்க. அதுக்காக தான் ஸோ இதுக்கும் நம்ம ஷார்ட்கட் போடுற மாதிரி போட்டிருக்கலாம், பட் எல்லாமே கன்ஃபியூஸ் ஆயிரும். ஸோ அதனால் அந்த இடத்துல ஷார்ட்கட் நான் போடலை. ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு ஆர்டிகல்ஸ் வந்து வராது, நோட் பண்ணிங்க. ஸோ அதனால் இந்த கிராம சபை மம்பு கிம்பு அப்படிங்கிறத அப்படியே விட்டுருங்க. பட் அதே ஷார்ட்கட் தான். அடிதடி அப்படிங்கிறது அமைப்பு, கட்டை அப்படிங்கிறது கட்ட பஞ்சாயத்து. கூடுதலாக என்ன ஆட் ஆகும்னா இந்த வார்டு உறுப்பினர்கள் அப்படிங்கிறது மட்டும் உங்களுக்கு ஆட் ஆகும். 243 எஸ்எல்பில் வார்டு அப்படிங்கிறது வார்டு உறுப்பினர்கள் அப்படிங்கிறது ஏட் ஆகும். ஸோ அதை நோட் பண்ணிங்க. அடுத்தது இல்லாமல் இருந்திருந்தால் அதே தான் இடஒதுக்கீடு. காலை அப்படிங்கிறது கால வரையறை. ஸோ இந்த டி முக்கியம். 243 டியும் 243 டியும் தான் அடிக்கடி கேட்டிருப்பாங்க. ஸோ இங்கே இடஒதுக்கீடு டி, அங்கே இடஒதுக்கீடு வந்து டி. அடுத்து யூ அப்படிங்கிறது 243ங்கிறது காலை நீக்கியிருப்பாங்களா, கால வரையறை நீக்கியிருப்பாங்களா, நீக்கம். அதிக அப்படிங்கிறப்ப அதிக வரினா அதிகாரம், வரி, நிதிக்குழு, கணக்கு கேட்டேன், தேவையா உனக்கு. ஸோ தேர்தல், யூனியன் அப்படின்னா யூனியன் பிரதேசம், சிலதெல்லாம் அப்படிங்கிறது சில இடங்கள். இந்த இசட்டி இசட்இ இது மட்டும் ஏட் ஆகும். மாவட்ட திட்டக்குழு, மாநகர திட்டக்குழு. சரிங்களா? ஸோ இங்கே தான் நமக்கு கிராம சபை கிடையாது, அதனால் பகுதி குழுக்கள் அப்படிங்கிறது ஆட் பண்ணி ஆகணும். ஸோ அதனால் மாவட்டம் அப்படின்னா மாவட்ட திட்டக்குழு, மாநகர திட்டக்குழு. ஸோ இதையும் கூட எப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, டி அப்படிங்கிறது நமக்கு டிஸ்ட்ரிக்ட் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ இந்த இடத்துல வருது இல்லைங்களா, இந்த டி. ஸோ இந்த டி அப்படிங்கிறது நமக்கு டிஸ்ட்ரிக்ட் அப்படின்னு ஞாபகம் வச்சிட்டோம்னா கூட ஈஸியாக போட்டலாம். இ அப்படிங்கிறது அடுத்தது மாநகரம் தொடர்ந்து வரது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோம். அடுத்தது தொலையட்டம் அப்படிங்கிறது விதிகளை தொடர்தல், தலையிடக்கூடாது அப்படிங்கிறது நீதிமன்றங்கள் தலையிடுதலிருந்து விலக்கு. ஸோ அவ்வளோதான் ஷார்ட்கட். இந்த ஷார்ட்கட் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ மேக்ஸிமம் இது முடிஞ்ச அளவுக்கு நிறைய பேர்த்துக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.